Assalamualaikum. Hi, hello. Welcome to Chennai Flavors in UAE. I'm Farzana. Alhamdulillah நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஊர்லேருந்து நம்மளோட வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கட்டாயமாக எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் துபாய் போகிற வேலை இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு வந்தோம். போயிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஒரு சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த போட்டி எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வாங்கலாம் தான் போனது, பிளானே அதுதான். ஸோ அதுதான் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்தோம். அன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை போய் செக் பண்ணேன். அன்றைக்கி வந்து இல்லை. நெக்ஸ்ட் டே போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது குட்டி குட்டியாக வரும்ல, டியூப் மாதிரி, அந்த போட்டிலாம் எனக்கு கிடச்சிது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே இப்போ தான் இந்த துபாயில் யூஏலையும் நான் இதெல்லாம் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கேருந்து நிறைய பேர் வந்து எனக்கு அங்கே சப்போர்ட் பண்ணுறீங்க. மாஷால்லா, ரொம்பவே தேங்க்ஸ். அதுக்கு நான் அங்கே ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். அங்கே வந்து டெய்லி நான் கான்டென்ட் போஸ்ட் பண்ணுறேன், டெய்லி ஆக்டிவாக இருக்கேன், ஸ்டோரிஸ்லையும் ஆக்டிவாக இருக்கேன். ஸோ இங்கே மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் அங்கே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பாய். கைஸ், நீங்கள் நினைப்பீங்க நான் இப்போ தான் எழுந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு. கிடையவே கிடையாது. நைட்லேருந்து தூங்கவே இல்லை. துபாய் போயிட்டு வந்துட்டு ஒரு போட்டி வாங்கிட்டு வந்திருந்தேன். அது குக் பண்ணிகிட்ருக்கேன். அது க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளேயே எனக்கு போதும் ஆயிடுச்சு. ஸோ அது கறி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ள லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலி போட்டி வந்து ஒரு 1.5 kg இருந்தது. ஸோ இது 1/2 kg அளவு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. போட்டி பிடிக்காதவங்க கூட இதில் போட்டு கத்திரிக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா அதோட ஃபேட்டெல்லாம் இதில் அப்படியே செடிமெண்ட் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லைக் நெய் கத்திரிக்காய் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் எங்கள் வீட்டு ரொம்ப நல்லாவே இதெல்லாம் காலியாகும். ஸோ அதனால் நிறைய கத்திரிக்காய் போட்டு தான் சமைப்பேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் யூஏக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஒரிஜினல் போட்டி கறி மாதிரியே இருந்தது. நாங்கள் 2 வருஷமாக நாங்கள் இதுக்கும் போகலையா, வெக்கேஷன் போகலையா. ஸோ நிஜமாகவே ஹோம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஃபீல் வரும்போது நிஜமாக அது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நான் முன்னாடியே சொன்னேன்ல வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய ஷார்ட்ஸ் பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் எல்லா இன்ஃபோவும் கொடுத்துருக்கேன். பாருங்கள், அவ்வளோ நல்லா இருந்தது. அவர் வந்து எனக்கு வந்து இது எல்லாமே இது 1.5 கிலோ போட்டி எனக்கு 25 திரம்க்கும் என்னவோ தான் கொடுத்தாங்க அவங்க. நீங்கள் ஒருவேளை யூஏயில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்த எமிரேட்ஸில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நம்ம ஊரில் அதாவது யூஏயில் கிடைக்காத ஐட்டம் வந்து ஒன்று இருக்கும் இல்லையா, அது உங்கள் வீட்டுக்கிட்ட கிடைக்கிது அப்படின்னா என்னவாக இருக்கும், அது எங்கே கிடைக்கிது அப்படின்னு சொன்னீங்கன்னா மித்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து இப்படி தான் ஷேர் பண்ணிக்கணும் இல்லையா, ஆன்லைன் மூலமாக. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பஞ்ச், ஓகே. ஸோ இது எப்படின்னா இந்த மாதிரி இன்னும் 2 கட்டு இருக்குது. மொத்தமாக சேர்த்து நான் 5 dirham தான் வாங்கினேன். அது நல்லதாக கெட்டதா அப்படி சொல்லி தெரியல. பட் அபுதாபிலேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு போர்ஷனே கிட்டத்தட்ட 1.5 போர்ஷன் வச்சுக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லாக கூட வராது. அதுவே 5 dirham இருக்கும். பட் இது வந்து இந்த மாதிரி 4 1 2 3 4 இதே மாதிரி இருக்குது. ஸோ இந்த போர்ஷன் வந்து நான் 5 dirham தான் வாங்கினேன். இந்த வீடியோஸ்லாம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் வந்து இன்ஸ்டாவில் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாலும் இதை போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராஃப்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே. ஸோ பர்த்டே அப்படின்னா நான் இதுக்கு பெருமையாக சொல்லலை. என்ன விஷயம்னா, நானே யோசிச்சு பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் நம்ம வந்து ஸ்கூல் டேஸ் படிக்கும்போது, காலேஜ் டேஸ் படிக்கும்போதெல்லாம் அந்த பர்த்டே வரப்போ வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி எக்ஸைட் ஆகிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் எங்கே ட்ரீட் வைக்கலாம், எந்த மாதிரி ஒரு ஷார்ட் கார்னரில் கொண்டு போய் கூட்டிகிட்டு போய் வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு அதுக்கு பட்ஜெட்லாம் போட்டு நம்ம கவுண்ட் பண்ணி யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா. எங்களோட காலேஜ் டேஸை, எங்களோட ஸ்கூல் டேஸ்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஜூஸ் மாலுக்கு போகிறது, அப்புறம் வந்து கெஃபெட்டீரியா போகிறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப ஹாப்பியாக போகும். பட் இப்போ பார்த்திங்கன்னா வர நம்மளோட ஏஜிங் கவுண்டே மிஸ் பண்ணுறோம். நமக்கு யோசிக்கும் போது ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போனாவோ சாதாரணமாக எங்கேயாவது போயிட்டு ஏஜ் என்னன்னு கேட்டாலே நம்ம மறந்துடுறோம். அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஒரு டைமுக்கு மேலே நம்மளே ஒரு என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிரும் இல்லை. ஸோ எனக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகுது, எனக்கு அதெல்லாம் என்னடா போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ பர்த்டே வரப்போகுது அப்படின்னா நமக்கு அந்த சொரணியே எல்லாம் போயிடுச்சு. ஓகே, வரப்போகுது, நம்ம ஹாப்பியாக இருக்க போகிறோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நார்மலாக மேபி ஒரு ட்ரெஸ் வாங்குறது, இல்லை ஜஸ்ட்டு யாராவது கேக் வாங்கி கொடுத்தாங்கன்னா கட் பண்ணுறது, அந்த மாதிரி போயிடுச்சு இல்லையா. ஸோ இது ஒரு லைஃபோட ஒரு ஃபேஸ் நினைக்கும் போது ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஹாப்பியாகவுமே ஒரு டைமில் ஆயிடுச்சு.
ஒரு டைமில் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு யார் விஷ் பண்ணல இது பண்ணலன்னா நம்ம ஒரு மாதிரி டல்லாகவும் கஷ்டமாகவும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. பட் இப்போலாம் அப்படி இல்லைங்க. இப்போலாம் எல்லாமே அக்செப்ட் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் வருது. மேபி இதுதான் லைஃபா அப்படின்னு சொல்லி தெரியல, இல்லை மெச்சூர் ஆகிறோமா அப்படின்னும் எனக்கு தெரியலை. ஸோ அதுதாங்க சொல்லணும்னு நினச்சேன். நீங்களாம் எப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்களாம் எந்த மாதிரி ஒரு ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு ஸ்டில் யாராவது பர்த்டே வந்து விஷ் பண்ணணும், செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்னுமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு இப்போல்லாம் சீ ஃபுட் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுங்க. ஏன்னு சொல்ல தெரியல எனக்கு. சீ ஃபுட் நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், முக்கால்வாசி என்னோடது வந்து சீ ஃபுட் பற்றி தான் இருக்குது. ஏன்னு தெரியல, எனக்கு இப்போ வந்து ரொம்ப லேட்லி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வருது. என் கிட்ஸுக்குமே வந்து அது சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். என் பசங்க வந்து ப்ரான் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பட் ஃபிஷ் வந்து சம்டைம்ஸ் சாப்பிடுவாங்க, சம்டைம்ஸ் சாப்பிட மாட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் சாப்பிட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம், இங்கே ஃபுல்லாகவே சீ ஃபுட்டாக ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது ஆல்ரெடி நான் ஒரு ரீலாக போட்டுட்டேன், பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்து நான் வெயிட் லாஸ்லாம் இருக்கேனா அப்படின்னு கேட்காதீங்க. நான் 1-2 பைட் தான் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அப்படி வச்சிருவேன். பட் என்ன அப்படின்னா, எனக்கு அந்த 2-3 பைட் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், வீக்கெண்ட்ஸ் மட்டும் தான் வெளியில் போவேன். அது கண்டிப்பாக அப்போ தான் வந்து நம்மளால் வெயிட்டை ஓரளவு அது மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து இது 2-3 பைட்ஸுமே டிஃப்ரெண்ட்டான ஃபுட் தேவைப்படும். அப்போது அவங்கள ஏதாச்சும் வாங்குறதுல வந்து நான் பேசிக்காக எனக்குன்னு எதுவுமே ஆர்டர் பண்ண மாட்டேன். என் ஃபேமிலியில் என்ன ஆர்டர் பண்ணுறாங்களோ அதுதான் நான் சாப்பிடுவேன். அது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 2-3 பைட்ஸ் எடுத்துக்குவேன். அவங்க வாங்குறது இவங்க வாங்குறது சொல்லிட்டு 2-3 பைட்ஸ் எடுத்துக்குவேன். இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணிடுவேன். இதெல்லாம் பீஃப் அவங்க சாப்பிட்றது, நான் அதெல்லாம் கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணிடுவேன். அதில் வந்து பயங்கரமான கேலரிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா தந்தூரி சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த கிரில் ஐட்டம்ஸ்லாம் தாராளமாக சாப்பிட்லாம். இதெல்லாம் ரொம்ப குட் ஃபார் ஹெல்த்து. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் வரைக்கும் நமக்கு பசிக்காது. நைட்லலாம் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் லைட் டின்னராக சாப்பிடும்போது பசிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுவுமே இருக்காதுங்க. நான் இந்த டெசர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன்லி 1 ஸ்பூன் சாப்பிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட மாட்டேன். என் பசங்களுக்கு கொடுத்துருவேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரே ஒரு சர்விங் ஆஃப் டெசர்ட் மட்டும் தான் நான் வாங்கிட்டு நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி ஷூஸ் எல்லாம் முன்னாடியெல்லாம் பிராண்டட் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு நினப்பேன். பட் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் போகிறேன். ஏன்னா ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்குது இதெல்லாம். பிராண்ட்ஸில் கூட இந்த மாதிரி வர மாட்டேங்குது. பட் இந்த மாதிரி இதில் எல்லாம் ரொம்ப ப்ரிட்டியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ஒரு ரெசிபி உங்களுக்காக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்னென்னா உப்பு கறி ரெசிபி. இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க. வெறும் ஹாட் ரைஸில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 இன்க்ரீடியன்ட் தான் தேவைப்படும். இதுக்கு வந்து நல்ல ஃபேட் உள்ள இந்த மாதிரி மட்டன் எடுத்துக்கோங்க. மட்டனில் வந்து நல்ல லீன் மீட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி லேசான இதாக. ஏன்னா டென்ஸான இருக்க கறியில் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் லீன் மீட்டில் வந்து நல்ல டேஸ்ட் இருக்க மாதிரி, ஜூஸியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ப்ளஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபேட்டோடு எடுத்துக்கோங்க. இங்கெல்லாம் ஃபேட் வச்ச மாதிரி கறி கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் நம்ம ஊரில் நல்ல கறி கிடைக்கும் இல்லையா, ஸோ வாங்கிக்கோங்க. அது கூடவே நல்லா தாராளமாக 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா மசாஜ் பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா உப்பு ஏறினதுக்கப்புறமா அந்த கை நிறைய காஞ்ச மிளகா வத்தல் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் என்னென்னா, நீங்கள் சீட்ஸ் எடுத்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நிறைய எண்ணெய் சேர்க்க வேண்டாம், ஏன்னா மட்டன்லேருந்தே ஒரு மாதிரி ஆயில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போட்டுட்டு இந்த எண்ணெயிலே நல்லா கிளறுங்க. நல்லா ப்ரௌன் ஆகி வரும்போது என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கவே கூடாது. அந்த ஆயிலும் கறியும் ஈக்குவலாக இருக்கணும். லைக் நம்ம 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றுறோன்னா அந்த மட்டன்லேருந்துமே ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் அளவுக்கு செக்ரிகேட் ஆகும். அது கூடவே நம்ம ஊற்றிருக்க தண்ணி வந்து ஒரு 4-5 ஸ்பூன்ஸ் வந்தால் அவ்வளோதான். இது அப்படியே ஹாட் ரைஸில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். மாஷா அல்லாஹ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ஒரு 400 இயர்ஸ் வந்து ஓல்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.